கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? சுறுசுறுப்பு அப்படின்னு நான் பேச விரும்புகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அவன் எள்ளுனா எண்ணெயா நிக்கிறான். அந்த மாதிரி நம்ம மாறணும்னு ஏன் எதிர்பார்ப்பும் இந்த வசனமும் அதை தான் சொல்லுகிறது. சுறுசுறுப்பு உள்ளவனுடைய கையோ அநேக செல்வத்தை உண்டாக்குமா. நான் என் வாலிப நாளிலிருந்து பார்க்கிறேன், சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். சோம்பலா இருக்கிறவனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீ சுறுசுறுப்பா ஓடுனா, நீ ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சனா ஆண்டவர் உனக்கு 5 ஸ்டெப் எடுத்து வைப்பார். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் காலேஜ் போக மாட்டேன், நான் படிக்க போக மாட்டேன், நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி அந்த சந்துல இந்த பொந்துல அந்த வீட்டுல இந்த வீட்டுல கடந்து சீட் ஆடிக்கிட்டு, இல்லாட்டி கேரம்ஸ் விளையாண்டுக்கிட்டு, இல்லாவிட்டு ஏதாவது ஒண்ணுல போய் பார்க்கில் போய் நின்று கடலை போட்டுக்கிட்டு, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நீ தரித்திரன் தான் ஆவ. உனக்கு பணம் சம்பாதிக்கணுமா, அங்க பிடிக்கலாமா இங்க பிடிக்கலான்னு. சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை உண்டாக்குமா. நான் இன்னைக்கு சொல்ல வரேன், ஏதாவது ஒன்ன பண்ணு, சும்மா வீட்டில் இருக்காத. இயேசுவின் நாமத்தினால ஏதாவது தெரிஞ்ச வேலை கிடைக்கலன்னா தெரியாத வேலையை போய் கத்துக்கோ. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய +2 படிக்கும்போது 2 மாசம் வீட்டில் இருந்தேன். அப்போ ஊழிய அழைப்பு எனக்கு இருக்கிறது. ஆனாலும் நான் ஏதோ ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவன் தான் அதை அனுமதித்தார். எங்கள் சித்தப்பா கூட கொத்தனார் வேலைக்கு போனேன். அவர் மகன்னு பாரபட்சம் பார்க்காம ஒரு 50 கிலோ சிந்து மூட்டையை தலையில தூக்கி தந்தார். தலை கும்பாட்ட ஆடிருச்சு. என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தளம்பா இருக்கும். காலையில் வரும்போது சிம்டா இருக்கும், நைட்டு எப்படி தூங்குறேன்னே தெரியாது. ஆனால் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு ஏசப்பா சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வச்சிருக்கிறாரு. யாருக்கிட்டையும் கையேந்தலை, யாருக்கிட்டையும் போய் நிற்கலை. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சுறுசுறுப்பாக இரு, ஆக்டிவாக இருக்கணுமே தவிர டீஆக்டிவேட்டாக இருக்கக்கூடாது. சோம்பேறியாக இருக்காத. வாழ்க்கையில எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு ஓடு. இயேசுவின் நாமத்துல ஓடும்போது அப்செட் வரும். இப்போ ஓடும்போது ஒரு முள்ளை பார்த்துட்ட, அந்த முள்ளு கிடக்குதுன்னு நடந்து போகாம எடுத்து போட்டுட்டு போற மாதிரி போயிட்டே இரு. நிச்சயமா சுறுசுறுப்பா இரு, ஆக்டிவா இரு. ஒரு மாதிரி தூங்கி வழியாத. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். காலையிலேயே எழும்பு. முதல்ல நல்லா எழும்பி பிரஷ் பண்ணி நல்லா குளிச்சு ஒரு நல்ல ப்ரேயர் பண்ணு. காலையில் எழும்பதே இன்னும் கொஞ்சம் நேரம் மம்மி. நிறைய நேரத்தில் என்ன ஆச்சு தெரியுமா? அலாரத்தை வச்சது, அலாரத்தை எழும்பி நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம 2வது தூங்குறோம். ஏன்னா டயர்டா. நைட்டெல்லாம் கொத்தனார் கூட வேலைக்கு போயிட்டு வந்தேன். கொத்தனார் கூட வேலைக்கு போனவங்க கூட காலையில் எழும்பி போயிடுறான். சில பெண்களே, சில ஆண்களே சோம்பேறியா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். அதனால சுறுசுறுப்பாயிரு, ஆக்டிவாயிரு. ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு பலன் தாரும் அப்படின்னு சொல்லு. ஓடிக்கிட்டே இருக்கிற நாள்லாம் என் தூக்கத்தை நான் எவ்வளவுக்கு தியாகம் பண்றேனோ அந்த அளவுக்கு என் ஊழிய வளரணும்னு நினைக்கிறேன். அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இருந்தாலும் இவங்க கூப்பிட்டாங்களே ஜெபம் பண்ண, இல்லை இந்த ஃபோன் கால் ஜெபம் பண்ண, எதையாவது ஒன்றை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த சுறுசுறுப்பை பார்த்து தேவன் செல்வத்தை நமக்கு தருவார். ஆமென். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீங்க எங்க கூட பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, தடைகளை எல்லாம் மாற்றி அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபம் பண்றேன். சுறுசுறுப்போடு இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.